அவர் தனியாக படிக்கிறவர், அவருக்கு சந்தேகம் நிறைய வருது. அப்படி படிச்சுட்டு கொஞ்சம் பேர் சேகுமாராக இருக்காங்க. பெரிய அநியாயம். ஒரு ஆர்த்தி கிதாப்பில் ஓதுறப்போ ஒரு சுருக்கமான விளக்கம் அப்பா கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய அனைத்திற்கும் குருவே போதுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் குரு தான். குருவை நீங்கள் நம்பினீங்கன்னா அது அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். குருவிலிருந்து வைக்கக்கூடிய சில வார்த்தைகளே அவங்களோட பாதுகாப்புக்கு கொண்டு போய் விடும். அதான் கேட்கணும். அவருக்கு சந்தேகம் வரும்போது அவர் கட்டாயமாக ஒரு ஆசனத்தை இப்போ இருக்கலாம்ப்பா. இந்த தகுதியை படித்து வரும்போது சந்தேகம் வருது. அப்போ சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி போகிறதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாங்களாப்பா? ஒரு கட்டாயம் தேவை. எதுக்காக இருந்தாலும் சரி, எறும்புக்கும் ஒரு குரு தேவை, குரங்குக்கும் ஒரு குரு தேவை, காகத்துக்கும் ஒரு குரு தேவை. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, கூட்டம் கூடுவாங்க காகம், அதில் ஒரு ஆள் மேலே நிற்பார். எறும்பு, பெரிய எறும்பு எல்லா குடும்பத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு போகும். குரங்கொண்டு பாஞ்சி இதில் குற்றாலத்தில் ஒரு குரங்கு பாஞ்சி மேலே போகிறதுக்கு பார்த்து அடுத்ததில் பாஞ்சோடனே கை விடுபட்டுக்கு தெரியல, இருக்குது விழுந்துட்டு போய் ஒரு சைடில் நின்று கொண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு கூட்டம் வராங்க. அதில் தலைவருக்கு பின்னால் மற்றவங்க வராங்க. தலைவர் வந்தார், இங்கே ஒரு பாய்ச்சல் பாஞ்சார், அதை பிடிச்சாரு. இன்னொரு பாய்ச்சல் பாஞ்சார், அதை பிடிச்சாரு. அவர் போயிட்டார். இவர் பார்த்து கொண்டு இருந்தவர் வந்தார், அதே மாதிரி செஞ்சு அவரும் போயிட்டார். எல்லாத்துக்கும் தலைவர் இருக்கு. மிருகத்துக்கே தலைவர் இருக்கிற இதில் மனிதனுக்கு தலைவர் இல்லாமல் போனால் எவ்வளோ பெரிய அநியாயம். வாபிகளுக்கு தான் தலைவர் இல்லை. வாபி தப்லீக்கு அதுக்கு தலைவர் இல்லை. ஆனால் சொல்லிக்கொள்ளதான். எல்லாத்துக்குமே எது இருந்தாலும் இப்போ தேனை பாருங்களேன், தேனுக்கு இந்த வெள்ளை தேன் அங்கே இருக்கும், அதை பாதுகாக்கிறதுக்கு தான் அவ்வளோ கெட்டுது. அது தலைவர். கீரியில் அதுக்கு தலைவர் இருந்துச்சு வெள்ளை கீரி. ஒரு தடவை என்ன செஞ்சுதான் பாம்பு இருந்துதான். கீரி எவ்வளோ பார்த்து தான் அதை கொள்றதுக்கு முடியலை. அப்படியே ஒரு வட்டத்தை போட்டுட்டு கையால் அவர் போயிட்டார். இவர் அதுக்குள்ளே தான் இருந்தார். வார வழியில் வெள்ளை கீரியை தூக்கி கொண்டு வருவார். இது வெள்ளை கீரியை அவர் நடந்து போகிறது இல்லை போல. அவர் தூக்கி கொண்டு தான் வரணும். தூக்கி கொண்டு வந்தால் அப்படியே கொண்டு வந்து இப்படி காட்டினுதான். அப்படியே பார்த்து தான் வெள்ளை கீரி ஒரு பாய்ச்சல் தானே துண்டு உண்டாக்கி போட்டான். அப்போ மற்றவங்களை விட கூடுதலாக அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு ஒரு இது இருக்குது, ஒரு மதிப்பும் இந்த எல்லா வகையான மேன்மையும் இருக்குது. இது இந்த உதாரணங்களே போதும். மனிதனை படைச்சி உதாரணங்களை காட்டி வச்சுருக்கேன். எதுக்காகன்னு கேட்டால் இதை கொண்டு நீங்கள் படித்து கொள்ளுங்கன்னு. தகுதியே இல்லாத சேகுமாரை போய் அண்டது பெரிய பரிதாபம். அது ஒன்றுமே தெரியாமல் போய் ஆண்டி அதை செஞ்சு இதை செஞ்சு என்ன புண்ணியம் இருக்குது? அவங்களுக்கு அந்த அந்த இது செஞ்ச வேலை செய்ய முடியாது. இதுக்கு கீரி செஞ்ச வேலையை அவங்களுக்கு செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் தலைவரண்டா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவராக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அதில் ஒரு புண்ணியம் இல்லை. இப்போ இந்த காலத்தில் தான் எல்லா வகையிலுமே இருக்கிறாங்க. எல்லாம் உண்டுன்னு சொன்னோடனே அதை தமாஷை பண்ணுறாராம் ஒரு செய்து எல்லாம் உண்டாம். எல்லாம் உண்டாமே எல்லாம் உண்டு இல்லாட்டி நீ என்னத்துக்கு இப்படி இருக்கிறாய்? தெரியா அந்த லைன்லேயே போகல. தவறுமே தெரியாது. ஆனால் 100 பேர் 150 பேரை 1000 பேரை ஷேகா இந்த முரீதுகளாக வச்சு வந்து இருக்கிறாங்க. நானும் கேட்டேன் அவனும் கேட்டான். குருடம் வழிகாட்டின மாதிரி ஆயிட்டு.
கேட்குறதா ஷேக்கு முரீதுகளுடைய தொடர்பு மௌத்துக்கு அப்புறமும் தொடருமா? நல்லவங்களோட இது அப்படியே இருக்கும், ஒன்று இருக்கும். உலகத்தில் எடுத்துகிட்டு போனவங்க இது இருக்காது. உலகத்தில் இருக்கிற காலத்திலேயே பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்களோட இது இருக்காது. ஆனால் அவங்களோட தொடர்பு எப்போவுமே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் உதவியும் இருக்கும், எல்லா வகையிலும் இருக்கும். அங்கே ஆக்ராவில் போனதுக்கு பிறகும் உதவி இருக்கும். அவங்க இருந்து வஃபாத்தாக போனாலும் அவங்களோட உதவி துன்யாவிலையும் ஆக்ராவிலையும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்பிக்கை இருக்கணும், அது நம்பிக்கையே மாற்றிவிடக்கூடாது. இது வந்து நல்லா பெருமையாக பேசுகிறாங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு அவங்க சதாத் பரம்பரை இல்லாதனால அந்த ரசூலியத்தோட இது தன்மை இல்லாத அந்த குறையா எடுத்துக்கு வர முடியும். எப்படி அவங்களுக்கு தலாங்கு நல்ல பெரிய நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அப்படி மேலே சொல்கிறாங்க. இதுலேயும் பெரிய வழிமாறன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சதாத் பரம்பரை இல்லாதவங்க ரசூலியத்தில் அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறைவுதானே அப்பா? ரசூலியத்துக்கு தன்மை இருக்காது அவங்களுக்கு, அது ஒரு குறையாக தானே அது குறை தான். ரசூலியத்தோட தன்மையே இருக்காது. அது அந்த குறை இருக்கும். அது ரசூலாக ஆகிட முடியாது. எப்படி ரசூலாக முடியும்? அல்லாஹ்வின் அனுப்பப்பட்டவங்களா? அப்போ அவங்களுக்குரிய அந்த இதுகள் எல்லாம் இருக்கணுமே. ஆனால் தரத்தில் உயர்ந்தவங்க தான், தரத்தில் வந்தவங்க நல்லவங்க சிறப்புக்குரியவங்க எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இதுகள் தான் இதில் என்னமோ துண்ணு புது தோப்பு அதனால் உதவி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இந்த நேரம் உதவி இருக்கும். துன்யாவிலே இருந்து உதவி செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆக்ராவில் இல்லாமல் போயிருக்கான். ஆத்மா உடலை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இந்த உடல் ஆத்மா கட்டுப்படுத்தி வச்சு அங்கே போனதுக்கு பிறகு கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அது சுதந்திரம். அப்போ இங்கே இருக்கிறத விட கூடுதலான உதவிகள் செய்யணும். இறந்து போகணும். தங்கச்சியோட கல்யாணம், ரெண்டாவது தங்கச்சியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் இந்த வஃபாத் செய்தி சொல்லி கொண்டு இருந்திருக்காங்க. பாப்பா அப்போ சொன்னாங்களாம், அப்துல் கரீம் இருந்தார் அவங்கள்ட்ட, அப்பா இந்த வேலையை செஞ்சுட்டு போகணுமே, எத்தனையோ வேலை இருக்குது, தங்கச்சி மாட்ட கல்யாண விஷயமெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு. அதெல்லாம் இப்போ சரியாக போயிட்டுது. நான் இப்போ இருக்கிறத விட ஆக்ரா இந்த ஆத்மா ரூபமாக இருந்தேன்னு சொன்னால் அதில் உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தில் உதவி செய்வோம். அது பசி வந்துட்டு ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை ஆயுளத்தை வந்து நல்ல நிலையில் இருக்கிறது. அல்லாஹ் அது
நீங்களும் சாப்பிடுங்க வாழை வாழை